சமீப காலமாக எல்லா அரசு திட்டங்களிலும் முதல்வர் ஸ்டாலின் பெயரை சூட்டிவிடுவது வழக்கமாகி போச்சு திமுக அரசுக்கு. இந்த நிலையில் மக்கள் வரி பணத்தில் நடத்தப்படும் அரசின் நலத்திட்டங்களுக்கு உயிரோடு இருப்பவர்கள் பெயர்களை வச்சிக்க கூடாது என்று அதிரடியாக உத்தரவு போட்டிருக்கு மதராஸ் உயர்நீதிமன்றம். பெயரை மட்டுமல்ல, கூடவே உயிரோடு இருப்பவர் படங்கள், முன்னாள் முதல்வர்கள், சித்தாந்த தலைவர்கள் மற்றும் முதல்வரின் புகைப்படங்களையும் வைக்கக்கூடாது, கட்சி கொடி மற்றும் கட்சி சின்னத்தையும் திட்டங்களில் விளம்பரங்களில் பயன்படுத்தக்கூடாது என்று இடைக்கால தடை போட்டிருக்கு. காமன் காஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா மற்றும் கர்நாடக மாநிலம் வர்சஸ் காமன் காஸ் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய முந்தைய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இத்தகைய தடையை விதித்திருக்கு மദ്രാஸ் ஹைகோர்ட். என்ன சமான்ஸ் இப்படி பண்ணிட்டீங்க? 4 வருஷமா விளம்பரத்திலே ஓட்டிக்கிட்டு இருக்கோம், இப்படி பண்ணிட்டீங்களே, இனி இந்த திட்டங்கள் இருந்தா என்ன, இல்லாட்டி என்னன்னு திட்டங்களை ரத்து பண்ணிடுமா, இல்ல பேரை மாத்திட்டு திட்டங்களை தொடருமா அரசு? பொறுத்திருந்து பார்ப்போம். To know more, visit Views Now at Swamis or click the link below.